இன்றைக்கி கிருஷ்ண ஜெயந்தின்றதுனால எங்கள் ஆஃபீஸ்லேயும் கிருஷ்ணர் வரணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி எங்கள் ஆஃபீஸில் இருக்க பூஜை ரூம் எல்லாம் அழகாக க்ளீன் பண்ணி எல்லா சாமிக்குமே குங்குமஞ்சாலாம் வச்சுட்டேன். எங்கள் ஆஃபீஸில் இருக்க குட்டி கிருஷ்ணருக்கு குங்குமஞ்சாலாம் வச்சு அழகாக ரெடி பண்ணிட்டேன். இருந்தாலுமே ஏதோ ஒரு குறையா இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது தாங்க தெரிஞ்சது பூ இல்லை. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் என் கூட ஒர்க் பண்ணுற தம்பி வந்து, என்னக்கா யோசிச்சுட்டு இருக்க, உனக்கு பூ தானே வேணும், வா நான் பறித்து தரேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போனால், இந்த பூ வைக்கலாமா வைக்கக்கூடாதான்னு தெரியலடா அப்படின்னு உடனே அவன் ஒரு பதில சொன்னான் பாருங்க, இந்த பூவை நீ குடுறா நான் வைக்கிறேன் அப்படின்னு. நானே எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா பார்த்துக்கோங்களேன். என்ன சொன்னான்னு தானே கேட்குறீங்க, இந்த பூவை சாமி தானே படைச்சாரு, சாமிக்கு வச்சா சாமி வேணான்னு சொல்லிடுவாரா, இந்தா எடுத்துகிட்டு போய் வை, அதெல்லாம் ஏற்றுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டான். பைபிள தத்துவம்லாம் பேச ஆரம்பிச்சிட்டான். சரி ஓகே, நம்ம எடுத்துகிட்டு போய் எல்லா சாமிக்குமே வச்சிடலான்ட்டு எல்லாருக்குமே வரா மாதிரி அழகாக வச்சு ரெடி பண்ணிட்டேன். ஸோ திடீர்னு யோசிச்சதுனால எதுவுமே என்னால் அதிகமாக பண்ண முடியல. எனக்கு தெரிஞ்ச 1-2 அப்படி பண்ணிட்டேன். விளக்கும் ஏற்றிட்டேன். எங்கள் ஆஃபீஸ்க்கு கிருஷ்ணர் வந்துட்டார். உங்கள் ஆஃபீஸ்க்கும் வீட்டுக்கும் கிருஷ்ணர் வந்துட்டாரா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு கால் பார்த்தோம் எப்படி இருக்குன்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க.